வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தெலுங்கு, கன்னடம் பேசும் மக்கள் அனைவருக்கும் தனது உலங்கணிந்த யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தான் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தெலுங்கு, கன்னடம் பேசும் மக்கள் அனைவருக்கும் தனது உலங்கணிந்த யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தான் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தான் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக தெலுங்கு மற்றும் கன்னடம் பேசும் மக்கள் அனைவருக்கும் தனது உலங்கணிந்த யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும், பல்வேறு கலாச்சார பின்னணியை கொண்ட நமது நாடு கொண்டாட்டங்களுக்கு பெயர் பெற்றது என்றும், ஒவ்வொரு விழாவிற்கும் பின்னால் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் நம்பிக்கைகளும் பொதிந்துள்ளன என்றும், அந்த வகையில் இயற்கையின் வருடாந்திர சுழற்சியான தொடக்கத்தையும் வசந்த காலத்தின் வருகையையும் கொண்டாடும் புத்தாண்டு பண்டிகைகளில் யுகாதியும் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ள அவர், தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்களால் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் கொண்டாடப்படும் இந்த யுகாதி பண்டிகை புதிய தொடக்கத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் வழங்குவதாக அமையட்டும் என்று கூறி அனைவருக்கும் தனது யுகாதி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வதாக அச்செய்தி குறிப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர், அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. விடியற்காலை முதல் விரதமிருந்து மாலையில் இஃப்தார் என்னும் நோன்பு திறக்கப்படுகின்றது. இதனையடுத்து 30 நாட்கள் மேற்கொள்ளும் விரதத்தில் 26 நோன்புகள் முடிவடைந்து 27வது நோன்பிற்கான இஃப்தார் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் சார்பில் காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலையில் உள்ள சமீரா மஹாலில் மத நல்லிணக்க அடிப்படையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கு பெற்று இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திர பிரியங்கா, கேஎஸ்பி ரமேஷ், லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி, காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி உள்ளது. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். கல்லூரி சுழற்சி முறையில் இயங்குவதால் மாணவிகள் நடமாட்டம் எப்போதும் இருக்கும். இதற்கிடையே வாலிபர்கள் சிலர் அடிக்கடி கல்லூரி முன்பு கூடியும் வாகனங்களில் வந்தும் மாணவிகளை கேலி செய்வதாக கூறப்படுகிறது. மேலும் கல்லூரி விடும் நேரங்களில் போக்குவரத்தும் ஸ்தம்பித்து மாணவிகள் செல்ல முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இது தொடர்பாக தற்போது கல்லூரி முன்பு முத்தியால்பேட்டை காவல் நிலையம் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் பதிவாகும் காட்சிகள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன், சேலியமேடு கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன், சேலியமேடு கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சேலியமேடு பெரியபேட்டில் உள்ள சமத்துவ நகரில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகள் 27 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகள் 29/3/2025 சனிக்கிழமை அன்று மாண்புமிகு ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்களால் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் திருமதி பீனா ராணி, இணை பொறியாளர் சிவானந்தம், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 3500 பொதுமக்கள் பயன்பெறுவர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் 23 மாநிலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இப்போட்டியை இந்திய எரிபந்து கழகத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரியின் மேனேஜிங் டைரக்டர் ராஜு கிருஷ்ணா, சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன், புதுவை அமைச்சூர் எரிபந்து கழகத்தின் சேர்மன் என்ஜினியர் வெங்கடாச்சலம், தலைவர் ஆனந்த பாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பண்பில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோணிசாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் குமாரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை மாலை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 125 வீரர்கள் மேற்கொண்டுள்ள சைக்கிள் பயணத்தை காரைக்காலில் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 14 பெண் வீரர்கள் உட்பட 125 படை வீரர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு 9 மாநிலங்கள் வழியாக 6553 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து அவர்கள் கட்டாக், ஒடிசா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், சென்னை வழியாக புதுச்சேரிக்கு வந்து நேற்று மாலை காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான பயணத்தை சிஐஎஸ்எஃப் டிஐஜி சிவக்குமார், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சைஜன்யா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் பேரணியில் கலந்து கொண்டவர்களை மலர் தூவி வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தனர். இதில் காரைக்கால் சைக்கிள் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட தடகள சங்கத்தினர், சிறுவர் சிறுமியர்கள் பலர் சிஐஎஸ்எஃப் வீரர்களுடன் மிதிவண்டி பேரணியில் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? சேதராப்பட்டு பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணியை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார்.
ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாரதிய ஜனதா ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் மல்லிகா உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், தங்கம், ஏழுமலை, தேவராசு, வெங்கடேசன், பாஸ்கர், சீனு, தேவா, மதன், அருள், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பத்தில் நடந்த ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரை பிரபல ரவுடியின் ஆதரவாளர்கள் தாக்கியதில் அவரது சீருடை கிழிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பெரிய பள்ளிவாசல் தைக்கால் திடலில் நேற்று முன்தினம் இரவு ரமலான் மாத 27வது நாள் நிகழ்ச்சி கடைபிடிக்கப்பட்டது. இதனை ஒட்டி தைக்கால் திடல் பகுதியில் அமைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான தற்காலிக கடைகளால் வீதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடினர். இந்நிலையில் அங்கு கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு தலைமையிலான 30க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர். அப்போது பெரிய பள்ளிவாசல் அருகே அதிகம் சத்தம் எழுப்பும் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக வந்த 3 பேரை போலீசார் மடக்கி பிடித்து எச்சரித்தனர். அப்போது மது போதையில் இருந்த 3 இளைஞர்கள் சப் இன்ஸ்பெக்டர் ராஜுவிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை கீழே தள்ளி சட்டையை கிழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் ராஜு அளித்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிந்து கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இனயதுல்லா கான், சல்மான் கான் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்தனர். மூவரும் கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த ரவுடி ஷாஜகானின் கூட்டாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 48.82 லட்சம் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிபவர் பண்டாரு மகந்த். இவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இணைய வழி பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்றனர். இதனை நம்பிய பண்டாரு மகந்த் அவர் கூறியபடி ரூபாய் 48.82 லட்சத்தை பல்வேறு தவணைகளில் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த சாந்தியிடம் ரூபாய் 65,000, முத்தியால்பேட்டை அருண்மொழியிடம் ரூபாய் 20,000, வெங்கடா நகரைச் சேர்ந்த கலைவாணியிடம் ரூபாய் 55,000 இணைய வழியில் மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் இந்திரா இண்டேன் சர்வீஸ், கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு மற்றும் சிவில் சப்ளை நுகர்வோர் விவகாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் மாவட்ட நீதிபதி, நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையர் திரு நீதி அரசர் முத்துவேல், சிவில் சப்ளைஸ் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை இயக்குனர் சத்தியமூர்த்தி, காவல்துறை கண்காணிப்பாளர் சைபர் கிரைம் பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஆபாச படம் பார்த்ததாக மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் கடந்த சில தினங்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படம் ஆன்லைன் வழியாக பார்த்து உள்ளீர்கள், பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள், குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ளீர்கள் எனவும் அது சைபர் கிரைம் சட்டத்தின்படி குற்றமாகும். ஆகவே உங்கள் மீது சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கிலிருந்து உங்களை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறி சைபர் மோசடி கும்பல் தற்போது பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரையில் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளது. இதேபோல் யாரேனும் தொடர்பு கொண்டு பேசினால் உண்மையான காவல்துறையினர் தானா என்பதை சைபர் கிரைம் நிலையத்தை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவும். மேலும் சைபர் கிரைம் மோசடிக்காரர்களின் மிரட்டலுக்கு பயந்து
பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக முன்னூர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகளும் சொரப்பட்டு சங்கர் சித்தரால் அருளாசியும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர், அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர், மகாலிங்கம், ஜெயசீலா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர்கள் நாராயணபுரம் ஆறுமுகம், துருவை முத்துவேல், தொழிலதிபர்கள் ஜெயராஜ், வேலு, புஷ்பராஜ், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், பொம்பூர் சிவபெருமாள், காரட்டை ஜோதி, பிரகாஷ், விநாயகம், துணைத் தலைவர்கள் கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், ஞானக்கல்மேடு புருஷோத்தமன், ஞானக்கல்மேடு ரவி, ஆலந்தூர் ஆண்டாள், கூனிமேடு கண்ணாயிரம், புதுப்பட்டு விஜி, ஓமிப்பூர் பம்பை முத்து, ஆலய பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. கவிஞர் தமிழ்ஒலி இலக்கிய பேரவை சார்பில் கவிஞர் தமிழ்ஒலியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. கவிஞர் தமிழ்ஒலி இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் தமிழ்ஒலியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் அயோத்திதாச பண்டிதர் விருதாளர் முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்றார். ஆல்பா கல்விக் குழுமத்தின் தலைவர் முனைவர் பாஷிங்கம் தலைமை தாங்கினார். மருத்துவர் வனஜா வைத்தியநாதன், பாவலர் சீனு மோகன்தாசு, பாவலர் தேவதாசு, நற்பணி திலகம் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஈரம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் லெனின்துரை ஆகியோர் கலந்து கொண்டு கவிஞர் தமிழ்ஒலி திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். கவிஞர் தமிழ்ஒலியின் படைப்புகள், கடிதங்கள், நிழற்படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்வையிட்டனர். லஞ்சம் கேட்ட புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்த செந்தில் உள்ளிட்ட 3 பேர் ஒரே பைக்கில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி சென்றனர். அவர்கள் புதுவை பகுதியில் சென்றபோது சாலை ஓரத்தில் நின்றிருந்த லாரியின் மீது அவர்களது பைக் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் 3வரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்தனர். வழக்கில் முதல் தகவல் அறிக்கை நகலை விபத்தில் உயிரிழந்த செந்திலின் சகோதரர் முத்து கோரியுள்ளார். அதற்கு வில்லியனூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் பணம் கேட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தெலுங்கு, கன்னடம் பேசும் மக்கள் அனைவருக்கும் தனது உலங்கணிந்த யுகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தான் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்காலில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் வாழ்த்து தெரிவித்தனர். பாரதிதாசன் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி முன்பு CCTV கேமரா பொருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.